தமிழ்நாட்டில் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க இந்த ஒரு இடத்த நம்ம ஒரு ஆஃப்ரிக்காவில் இருக்க மசை மாறானே சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப திக் ஃபாரஸ்ட். அதை பற்றின வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. மறக்காமல் இருக்க இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட்டில் இருக்கிறோம். இந்த என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட்லேருந்து நீங்கள் உள்ளே என்ட்ரானீங்க அப்படின்னா போக போக ஒரு அதிகபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இதை நீங்கள் ரோடே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆஃப் ரோடு. நீங்கள் போகிற வழியில் ஒரு அழகான வியூ பாயிண்ட் பவானி சாகர் டேமை நீங்கள் அப்படியே கண் கூட பார்க்கலாம். அந்த தண்ணியை பார்க்குற அழகு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நான் ஈவினிங் டைம்லாம் நான் ரொம்ப நிறையா வாட்டி போயிருக்கேன். ஈவினிங் டைமில் அந்த டேமுக்கு கிட்ட நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வியூவாக இருக்கும், சீனிக்காக இருக்கும் அந்த வியூ. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை இறங்கினோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ரீச் பண்ணுறது உள்ளே ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும். அந்த செக் போஸ்ட்டில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அகழி வெட்டி போட்டிருப்பாங்க. பிகாஸ் அவங்க நைட்டில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கும் போது யானையோ மற்ற விலங்குகளோ அவங்கள த்ரோ பண்ணாமல் இருக்கணுங்கிறக்காண்டி அந்த குழியும் வெட்டி வச்சுருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னென்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் என்ட்ரு ஆகும்போது ஒரு போர்டு இருக்கும், விலங்குகளை விட மனிதனே மோசமானவன் அப்படிங்கிற ஒரு வசனம் அங்கே இடம்பெற்றிருக்கும். ஏன்னா நம்ம விலங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தன்னோட பசிக்காக மட்டும்தான் வேட்டையாடுமே தவிர தான் பசி இல்லைன்னா அது வேட்டையே ஆடாது. மனிதன் அப்படி இல்லை, போதும் என்ற மனப்பான்மையே இல்லாமல் வாழ்கிறனால தான் இந்த ஒரு போர்டு நமக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவே நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் இல்லை, இந்த மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த ரோடு ரொம்ப 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 ஆஃப் ரோடு. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஹைட்டான கார்ஸ் மட்டும்தான் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். அதாவது எக்ஸ்யூவி அந்த மாதிரி இதுதான் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் செடான் மாடல், நார்மலான ஹேட்ச்பேக்கு இந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரவே முடியாது. பிகாஸ் குழி உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். எப்படி நீங்கள் இவ்வளோ திக் ஃபாரஸ்ட்னு சொல்கிறீங்க, புலிகள் காப்பகம்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு மட்டும் அலௌடு அப்படின்னா, இங்கே 2 மதத்தை சார்ந்தவங்களுக்கு உள்ளே அலௌடு இருக்குது. ஏன்னா இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, எத்தனை காலம்னா ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி மருத்துவத்தை போதித்தவங்களும் சார்ந்த கருத்துக்களை சொன்னவங்களும் இந்த பகுதியில் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க இறந்து அப்பகுதியிலேயே அடக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களுடைய ஒரு 8 நபர்களுடைய அடக்க ஸ்தலம் உள்ளே இருக்குது. அதனால் முஸ்லீம்கள் தங்களுடைய ஒரு மத வழிபாட்டில் ஒரு நம்பிக்கையாக கருதப்படுற தர்கா வழிபாடுகள் உள்ளே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு தர்காவுக்கு வர்றதுக்காண்டி வாரம் வாரம் வியாழக்கிழமை மட்டும் வனத்துறையின் அனுமதியோடு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து போகும்போது உங்களை அலோவ் பண்ணுறாங்க. அதே அந்த தர்காவில் நம்ம போகும்போது அங்கே ரெகுலராக அந்த தர்காவுடைய முத்தவள்ளி அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள மொத்தமான அத்தனை நபர்களும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நான் உங்ககிட்ட ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இங்கே வந்துட்டுருக்கீங்க, எத்தனை வருஷமாக இந்த பிரார்த்தனைகளில் ஈடுபடுறீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இங்கே இருந்துட்டு வரதாகவும், இப்போது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு இதை ஒரு டைகர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக கவர்மெண்ட் அறிவிச்சிட்டதுனால வனத்துறைக்குள்ளே டைகர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாரும் இருக்க அனுமதி இல்லை. அதனால் இவங்களுக்கு தேவையான இடத்தை பவானி சாகரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இவங்களுக்கு கொடுத்துட்டதாகவும், இவங்க வார வாரம் மட்டும் இங்கே தங்களுடைய மூதாதையர்களுக்காண்டி வேண்டி பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொன்னாங்க. நாங்கள் பிரார்த்தனை அவங்க பண்ணிகிட்டு இருந்த நேரத்திலேயே ஒரு சில யானை சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற டைமில் யானையெல்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன்.